வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 2 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ஜும் மற்றும் படிஷா எந்த மாநிலத்தின் நடனம்? திரிபுரா. ஜைதா மற்றும் சப்பேலி எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். பாண்டவ் நிருத்யா மற்றும் ரமோலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். பச்சா நகுமா எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மேடா, மராட்டி, கோலிதோர், இருளிகா. வி கிரி 1975ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமானந்தா நாளை லீலா, யோக சிந்தாமணி, வைஷ்ணவ மாதான்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. குடியரசின் கருத்து, சுதந்திரத்தின் கோட்பாடுகள், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் அப்படிங்கிற விஷயத்த பிரான்ஸ் நாடுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 இருந்து 2012 வரைக்கும் சி ரங்கராஜன் தலைமையில நடந்துச்சு. பகுதி 9B கூட்டுறவு சங்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. சுவர் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில சோட்டா நாக்பூர் மற்றும் வங்காளத்துல நடந்துச்சு. டாமன் டைவ்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை மான்சூன் மேஜிக், நரியலா பூர்ணிமா. மதன் மோகன் மாலவியா அபுதாய ஹிந்துஸ்தான் மற்றும் தலைவர்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டம் ரயில்வே அமைச்சகத்தால 2023ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. PM இ பஸ் சேவா திட்டம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகம். மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் 2023 அறிமுகமாச்சு. PM போஷன் சக்தி நிர்மாண் அபியான் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் 2021 அறிமுகமாச்சு. கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் திட்டம் 12 அமைச்சகம் சேர்ந்து 2020ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. PM விஸ்வகர்மா திட்டம் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அமைச்சகம் 2023. 2025ஆம் ஆண்டு ப்ளூ பிளானட் பரிசை வென்ற அமைப்பு எது? நைட்ரோ கேபிட்டல். இஸ்ரேலை தாக்க ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3ஐ எந்த நாடு தொடங்கியது? ஈரான். 2025ஆம் ஆண்டு மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பையை எந்த நாடு நடத்த உள்ளது? இந்தியா மற்றும் இலங்கை. தி ஸ்டார்ஸ் லைட் தி வே, தி ஜர்னி த்ரூ டைம் அண்ட் பியாண்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? சுச்சேதா ராஜ்கண்ணா. முதலை பாதுகாப்பு திட்டம் 1975ல பித்தர்கனிக்கா தேசிய பூங்கால அறிமுகமாச்சு. 2025ஆம் ஆண்டு ஸ்கை டிராக்ஸ் விருதுகளில் உலகின் சிறந்த விமான நிறுவனம் என்ற பட்டத்தை வென்ற விமான நிறுவனம் எது? கத்தார் ஏர்வேஸ். அது மட்டும் இல்லாம ஸ்கை டிராக்ஸ் பெஸ்ட் லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ்ல 3வது இடத்தை இண்டிகோ ஏர்வேஸ் பிடிச்சிருக்கு. மோப்பா அல்லது மனோகர் சர்வதேச விமான நிலையம் இந்திய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலால் சர்வஸ்ரேஷ்டா சுரக்ஷா புரஸ்கார் விருது வாங்கியிருக்கு. ஹுபாலி விமான நிலையம் பசுமை விமான நிலையங்கள் அங்கீகாரம் 2025 பிளாட்டினம் அங்கீகாரம் வாங்கியிருக்கு. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் எரிசக்தி மாற்ற குறியீடு 2025 இந்தியாவின் தரவரிசை என்ன? 71. 318 நாடுகளை நம்ம 71வது இடத்த பிடிச்சிருக்கோம். ஸ்வீடன் நாடு முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீடுல 10வது இடத்தை பிடிச்சிருக்கோம். ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடுல 85, ஊழல் குறியீடுல 96, உலக மகிழ்ச்சி அறிக்கை 118, உலகளாவிய பத்திரிகை சுதந்திர குறியீடுல 151, மனித மேம்பாட்டு குறியீடுல 130, வாகன உற்பத்தியில 3, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் பாலின இடைவெளி குறியீடுல நம்ம 131 இடத்தை பிடிச்சிருக்கோம். மொத்தம் 148 நாடுகள்ல. உலகளாவிய அமைதி குறியீடுல நாம 115வது இடத்தை பிடிச்சிருக்கோம். மொத்தம் 163 நாடுகள்ல. முதல் இடத்துல ஐஸ்லாந்து, கடைசி இடத்துல ரஷ்யா. எந்த நாள் சர்வதேச யோகா தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 21. மைய கருத்து யோகா ஃபார் ஒன் எர்த் ஒன் ஹெல்த். ஜூன் 7 உலக உணவு பாதுகாப்பு தினம். ஜூன் 12 குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான உலக தினம். ஜூன் 19 உலக அறிவால் செல் விழிப்புணர்வு தினம். ஜூன் 17 பாலைவனமக்களை எதிர்த்து போராடுவதற்கான உலக தினம். ஜூன் 12 பாலியல் வன்முறையை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம். ஜூன் 12 உலக சிறுநீரக புற்றுநோய் தினம். ஜூன் 23 சர்வதேச விதவைகள் தினம், சர்வதேச ஒலிம்பிக் தினம். ஹான்லி டார்க் ஸ்கை ரிசர்வ் பகுதியில் மினி கோளரங்கம் மற்றும் ஆஸ்ட்ரோ குளோபிற்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? நிர்மலா சீதாராமன். மான்சுக் மாண்டவே ரீசெட் திட்டம் அறிமுகப்படுத்திருக்காங்க. அனில் சௌகன் IIT கான்பூர்ல ஆசியாவின் மிகப்பெரிய கல்லூரிகளுக்கு இடையான தொழில்நுட்ப மற்றும் தொழில் முனைவோர் திருவிழாவான டெக்ரித்தி 2025 ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அமித்ஷா ஹிசார் அப்படிங்கிற இடத்துல மகாராஜா அக்ரசேனாவின சிலை மற்றும் புதிய ICU வசதி ஆரம்பிச்சிருக்காங்க.
ராஜ்நாத் சிங் லக்னோல பிரம்மோஸ் உற்பத்தி ஆலையை தொடங்கியிருக்காங்க. அமித்ஷா ஆட்சியில் இந்திய மொழிகளை மேம்படுத்த பாரதிய பாஷா அனுபவ் தளத்தை தொடங்கியிருக்காங்க. 2026 நிதியாண்டில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதம் என்னவாக இருக்கும் என்று ஐசிஆர்ஐ கணித்துள்ளது. 6.2%. இதுவே உலக வங்கியின் படி நம்ம நிதியாண்டு 2026ல வளர்ச்சி விகிதம், அதாவது ஜிடிபி வளர்ச்சி விகிதம் 6.3 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புஞ்சையில ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய் ரெட் ராட்டா சுகர் கேன் குளோமருலா டுகாமனென்சிஸ்ல ஏற்படுது. லூஸ் மட்டா வீட் உஸ்டிலேகா ட்ரிட்டிகி, கிரீனியர் இல்லைன்னா டவுனி மில்டியோ பஜ்ரா, ஸ்க்லெரோஸ்பரா கிராமிகோலா, பவுடரி மில்டியோ ஃபீட் ப்ளூமரியா கிராமினிஸ், பொட்டேட்டோ வாட் டிசீஸ், பிளாக் ஸ்காப் ஆர் பொட்டேட்டோ டியூமர் சிம் கைட்ரிகம் எண்டோபயோட்டிகமால ஏற்படுது. எர்காட்டா பஜ்ரா கிளாவிசிஸ் பிசிஃபார்மிஸால ஏற்படுது. லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ ஃபைட்டோதர் இன்வெஸ்டன்ஸால ஏற்படுது. டிகா டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட்நட் செர்ஸ்கஸ் ஃபார் அரக்கிடிகோல ஏற்படுது. ரஸ்ட் ஆஃப் வீட் புக்குஷினா கிராமினஸ் ட்ரிட்டிகேல ஏற்படுது. ரைஸ் பிளாஸ்ட் மேக்னபோர்த்தி கிரேசில ஏற்படுது.